ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவியாஸ் டேல். மு வரதராஜன் அவர்கள் எழுதிய அகல் விளக்கு, அத்தியாயம் 16. கதை கேட்கலாமா? விடுமுறை முடிந்ததும் பெட்டி படுக்கையுடன் சென்னைக்கு போய் சேர்ந்தேன். அங்கு போய் விடுதியில் கால் வைத்தவுடன் சந்திரனுடைய நினைவு முன்போல் வந்து வருத்தியது. என்னை பார்த்த பழைய மாணவர்கள், உங்கள் ஊரான் பெண்ணாக நடித்த அந்த சந்திரன் எங்கே இருக்கிறான்? தேர்வுக்கு படிக்கிறானா என்று பல கேள்விகள் கேட்டு என் மனதை மேலும் கலக்கினார்கள். நான் சென்ற மறுநாள் மாலன் சோழசிங்கபுரத்திலிருந்து வந்து சேர்ந்தான். அவனும் சந்திரனை பற்றி கேட்டான். சந்திரனுடைய அறை காலியாக இருந்தது. அந்த அறைக்கு மாற்றிக்கொண்டு வருமாறு மாலனை சொன்னேன். அது கெட்ட அறை, சந்திரனுடைய வாழ்வையே கெடுத்துவிட்டது. நானும் கெட வேண்டுமா என்றான். சந்திரன் நாடகத்தால் கெட்டான் என்றாய், பெண்ணால் கெட்டான் என்றாய், இப்போது இந்த அறையால் கெட்டான் என்கிறாய். எதுதான் உண்மை? மூட நம்பிக்கை எதையும் பேசும் போல தெரிகிறது என்றேன். நீ இந்த அறையை எடுத்துக்கொண்டு உன் அறையை எனக்கு கொடு பார்க்கலாம் என்றான் அவன். சந்திரனும் நானும் நெருங்கி பழகியவர்கள். நான் அந்த அறையில் இருந்தால் எனக்கு அடிக்கடி சந்திரனுடைய நினைவு வந்து துன்பப்படுத்தும் என்றேன். அதுவும் ஒரு மூட நம்பிக்கைத்தான் என்று மாலன் குத்தலாக கூறினான். வேண்டுமென்றே அவன் பேசுவதை உணர்ந்து கொண்டு அந்த முயற்சியை கைவிட்டேன். புதிய மாணவன் எவனாவது வந்து பக்கத்து அறையில் இருந்து தொல்லை கொடுப்பதை விட பழகிய நண்பன் இருந்தால் நன்மையாக இருக்குமே என்று தான் அவனை அவ்வாறு வேண்டி பார்த்தேன். உன் அறைக்கு பக்கத்தில் காலி இருந்தால் சொல், நானாவது அங்கே வந்து இருப்பேன் என்றேன். அதற்கும் வழியில்லை என்றான். பழைய அறையிலேயே இருக்க துணிந்தேன். வழக்கம் போல் கல்லூரி தொடங்கியதும் பாடங்கள் நடந்தன. நாங்களும் படிக்கத் தொடங்கினோம். மாணவர்கள் புதிய நண்பர்களை பெற்று பழகினார்கள். புதிய பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொண்டார்கள். நன்மையும் பரவியது, தீமையும் பரவியது. என்னையும் மாலனையும் பொறுத்தவரையில் புதிய நட்பு ஒன்றும் ஏற்படவில்லை. புதியவர்களோடு பழகினாலும் உள்ளம் கலக்காமல் உதட்டளவில் பழகி வந்தோம். மாலனுக்கும் எனக்கும் எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் அவனும் என்னை விடவில்லை, நானும் அவனை விடவில்லை. அவனிடம் மூட நம்பிக்கைகளும் அவற்றிற்கு காரணமான தன்னலமும் மிகுதியாக இருந்த போதிலும் கெட்ட பழக்கங்கள் ஒன்றும் இல்லை. படித்து முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் நிறைய இருந்தது. ஆகையால் புதியவர்களோடு பழகி பிறகு அந்த பழக்கத்தால் வருந்துவதை விட பழகிய பழைய நட்பே போதும் என்று இருந்துவிட்டேன். சில மாணவர்கள் தாமே நெருங்கி வந்து பழகினார்கள். சீர்திருத்தமான கருத்து உடையவர்கள் சிலர் பழகினார்கள். கல்வியில் ஊக்கம் மிகுந்தவர்கள் சிலர் முன்வந்து பழகினார்கள். பொது அறிவு நிரம்பியவர்கள் சிலர் நெருங்கி பழகினார்கள். அவர்களுடைய சீர்திருத்தமும் கல்வித்திறனும் பொது அறிவும் எனக்கு பிடித்திருந்தன. ஆனால் சில நாள் நெருங்கி பழகிய போது எனக்கு பிடிக்காத சில பழக்கங்களும் கொள்கைகளும் அவர்களிடம் இருந்ததை உணர்ந்தேன். அந்த அளவிற்கு மேல் நட்பு வளராதபடி பழக்கத்தை வரையறைப்படுத்தி கொண்டேன். இப்படித்தான் எல்லோரும் குணமும் குற்றமும் கலந்தவர்களாக இருப்பார்கள் என்று புதியவர்கள் யாரோடும் நெருங்கி பழகாமல் காத்து கொண்டேன். மாலனுடன் மட்டும் மனம் கலந்து பழகி வந்தேன். அவனுடைய குறைகள் எனக்கு நன்றாக தெரியும். தெரிந்த குறைகள் அவ்வளவாக தீமை செய்ததில்லை. பழகிய வழியில் உள்ள மேடும் பள்ளமும் கல்லும் முள்ளும் நமக்கு தீமை செய்வதில்லை. பழகாத வழியில் உள்ள குறைகள் தான் தீமை செய்கின்றன. மாலனும் எப்படியோ என்னிடம் மட்டுமே நெருங்கி பழகி வந்தான். என்னுடைய முற்போக்கு கொள்கைகளும் அவனுடைய மூட நம்பிக்கைகளும் முரண்பட்டன. என்னுடைய இரக்க உணர்ச்சியும் அவனுடைய தன்னல முயற்சியும் மாறுபட்டன. ஆனால் எப்படியோ என் நெஞ்சமும் அவன் நெஞ்சமும் உறவு கொண்டன. சந்திரனை பற்றிய நினைவு எனக்கு அடிக்கடி வந்தது. நன்றியுணர்ச்சியோடு அவனை பற்றி நினைத்து நினைத்து வருந்தினேன். என் உள்ளத்தின் வருத்தத்தை மாலனிடம் தவிர வேறு யாரிடம் வெளிப்படுத்தி ஆறுதல் பெற முடியும்? அவனிடம் சொல்வேன். அவனோ கவலைப்படாமல் இருப்பான். அவனுடைய போக்கு எனக்கு பிடிக்கவில்லை. முதலிலிருந்தே அவன் சந்திரனிடம் வெறுப்பு காட்டி வந்தான் என்பது தெரியும். தெரிந்தும் என் மனம் ஆறுதல் பெறவில்லை. மாலனிடம் சந்திரனை பற்றி மனம் கலந்து பேச முடியாதது ஒரு குறையாகவே இருந்து வந்தது. இமாவதியின் நினைவு வந்தது. அவளோடாவது அவனை பற்றி பேசி அந்த குறையை போக்கி ஆறுதல் பெற எண்ணினேன். திருமணத்திற்கு பிறகு அவளை காணவும் இல்லை. இப்போது கண்டு பேச விரும்பினேன். அதை பற்றி மாலனிடம் சொன்னால் அவன் தடுப்பான் என்பதும் தெரியும். ஆகவே அவனிடம் சொல்லாமல் ஒரு நாள் ராயப்பேட்டைக்கு சென்றேன். வீட்டில் இமாவதி இல்லை. அவளுடைய தங்கை திருமகள் வந்து, யார் நீங்கள்? முன்னே வீட்டுக்கு வந்திருப்பதாக தெரிகிறதே என்றாள். சந்திரனுடைய நண்பன் என்று சொன்னேன். சொன்னதும், சந்திரன் வந்து விட்டாரா? ஊரில் இருக்கிறாரா? படிக்கிறாரா என்றாள். அவரை பற்றி ஒன்றும் தெரியாது என்று நான் சொன்னதும் அவளுடைய ஆர்வம் முழுவதும் மறைந்துவிட்டது. இருங்கள், அம்மாவை வர சொல்கிறேன் என்று உள்ளே சென்றாள். இமாவதியின் தாய் வந்ததும், இன்னும் அவன் திரும்பி வரவில்லையாமே, என்ன ஆனான் என்றும் தெரியவில்லையே என்று வருந்தினார். பிறகு இமாவதி அவளுடைய
கணவரின் வீட்டில் இருந்ததை தெரிவித்தார். இமாவதியை பார்த்து பேசிவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்றேன். அடுத்த மாதம் இருவரும் வருவார்கள், அல்லது அவள் மட்டுமாவது வருவாள். வந்ததும் உனக்கு தெரிவிக்க சொல்கிறேன் என்றார். மறுபடியும் அந்த அம்மாவை சந்திரனை பற்றி பேச்செடுத்தார். எவ்வளவு நல்ல பிள்ளை, நல்லபடி முன்னுக்கு வந்திருக்க வேண்டும். இமாவதிக்கு அவனை பற்றி கவலை உண்டு. ஒரு நாள் கனவிலும் வந்தானாம். கடிதத்தில் எழுதியிருந்தாள் என்றார். நானும் என் வருத்தத்தை தெரிவித்துவிட்டு விடை பெற்றேன். விடுதிக்கு வந்தவுடன் எங்கே போயிருந்தாய், சொல்லாமலே போய்விட்டாயே என்று மாலன் கேட்டான். ஏதாவது பொய் சொல்லி மறைத்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டு திரும்பினேன். ஆனாலும் முடியவில்லை. உண்மையை சொன்னேன். நீயும் சந்திரனை போல் எங்காவது அகப்பட்டு கொண்டு ஏமாந்து கெடப்போகிறாயோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்றான். என்னை பற்றி அப்படி தவறாக எண்ண வேண்டாம். உன்னை நம்பலாம். உன் உடம்பை எப்படி நம்ப முடியும்? உடம்பு குறைவுடையது. சரி, போக போக தெரியும் என்றேன். பிறகு அங்கு இமாவதியிடம் பேசியதை பற்றி கேட்டான். அவள் இல்லாதபடியால் திரும்பிவிட்டதை சொன்னேன். உனக்கு என்ன வேலை அங்கே? போகாமலே இருப்பது நல்லது என்றான். சந்திரனை பற்றி ஏதாவது தெரியுமா என்று கேட்டு வரச் சென்றேன் என்றேன். இன்னும் சந்திரனை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்காதே. உன்னிடம் அவனுக்கு உண்மையான அன்பு இருந்தால் ஒரு கடிதம் எழுதட்டும். அதுவரையிலும் அமைதியாக இரு என்றான். ஆனாலும் என்னால் அவ்வாறு இருக்க முடியவில்லை. பெருங்காஞ்சியில் அவனுடைய பெற்றோரும் அத்தையும் கற்பகமும் என்னை பற்றி என்ன எண்ணுவார்கள்? நான் அடியோடு மறந்து போனதாக எண்ணுவார்களோ என்று சாமண்ணாவுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். கடிதத்துக்கு அவரே கைப்பட பதில் எழுதியிருந்தார். அதில் பழைய நிகழ்ச்சிகளை எல்லாம் குறிப்பிட்டு எழுதியிருந்தார். அவனை வெளியூரில் படிக்க வைக்கக்கூடாது என்று தாம் பிடிவாதமாக இருந்ததை பற்றியும், சந்திரனுடைய சிற்றப்பாவும் அப்படி படித்த காரணத்தால் கெட்டுப்போனதை பற்றியும், சந்திரனுடைய தாய் மனம் குலைந்து வருந்துவதை பற்றியும், குடும்பமே சீர்குலைந்து போனதை பற்றியும் குறிப்பிட்டிருந்தார். கடிதத்தை படித்தபோது என் நெஞ்சம் உருகியது, கண்கள் கலங்கின. சிறிது நேரத்தில் மாலன் என்னை நோக்கி வந்தான். வந்ததும் என் மேஜை மேல் இருந்த குறிப்புகளை புரட்டி பார்த்துவிட்டு, உனக்கு திருவுளச்சீட்டில் நம்பிக்கை இருக்கிறதா என்றான். இல்லை என்றேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உனக்கு இருக்கும் நம்பிக்கைகளுக்கு கணக்கே இல்லை. உனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லையா? உண்டு. கடவுளிடத்திலும் கடவுளின் சட்டமாகிய அறத்திலும் நம்பிக்கை உண்டு. அடுத்தபடியாக என்னிடத்தில் நம்பிக்கை உண்டு. உன்னிடத்தில் நம்பிக்கை உண்டு. உலகத்தில் போதும். இந்த நம்பிக்கையெல்லாம் இருந்து பயன் என்ன? இன்னும் என்ன நம்பிக்கை வேண்டும்? லாட்ரி சீட்டில், கோழி பந்தயத்தில், குதிரை பந்தயத்தில் என்று இப்படி நம்பிக்கைகள் வேண்டும். ஆமாம், அவைகளும் நம்பிக்கைகள்தான். மாலன் அவ்வாறு கூறியதும் எனக்கு திடுக்கிட்டது. இப்படிப்பட்ட குறிக்கெடுக்கும் பாழும் நம்பிக்கைகளை விட மந்திரக்காரர், ஜோதிடக்காரர் முதலியவர்கள் ஊட்டும் மூட நம்பிக்கைகளே மேல் என்றேன். ஒன்று சொல்கிறேன் என்று பொறுமையோடு உபதேசம் செய்பவன் போல் தொடங்கினான். இவற்றிலெல்லாம் ஏதோ உண்மை இருப்பதால் தான் இவைகள் நடக்கின்றன. உண்மை இல்லாவிட்டால் படித்தவர்கள் கூட்டமாக போவார்களா? நம்பிக்கையால் போகவில்லை, பொழுதுபோக்குக்காக போகிறார்கள். வாழ தெரியாமல் போகிறார்கள். சிலருக்கு 1000, 10,000 என்று எதிர்பாராமல் கிடைக்கிறதே. நல்ல தசை யோகம் இருக்கிறது என்று ஜோதிடக்காரர் சொல்கிறபடியே நடக்கிறதே. அதற்கு என்ன சொல்கிறாய்? வருங்காலத்தில் தானே வரும். கொடுக்கிற தெய்வம் தானே கொடுக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் ஒன்றும் செய்யாமல், பந்தயங்களுக்கு போகாமல், சீட்டு கட்டாமல் சும்மா இருக்க வேண்டும். பணம் தானே வந்து சேர வேண்டும். தெய்வம் காட்டும், ஊட்டுமா? இப்படிப்பட்ட பழமொழிகள் பல உண்டு. யாரும் எதற்கும் பழமொழியை பயன்படுத்தலாம். உன்னோடு பேசி பயனில்லை என்று மாலன் வெறுப்போடு சொல்லி அமைதியானான். அதையே நானும் சொல்ல முடியும் என்றேன். அவ்வாறு நான் சொல்லிய பிறகு ஏன் சொன்னேன் என்று வருந்தினேன். நண்பன் மனம் சோர்வடையும் போது புண்படுத்தும் முறையில் திருப்புவது நல்லது அல்ல என்று உணர்ந்தேன். பிறகு அதை மாற்றுவதற்காக தொடர்ந்து பேசினேன். மூட நம்பிக்கையோ அல்லவோ, அது எப்படியோ போகட்டும். நாம் உழைக்க வேண்டும். உழைப்புக்கு ஏற்ற கூலி வர வேண்டும். இப்படி எதிர்பார்ப்பது தான் கடமை. அதை விட்டு எதிர்பாராமல் பணம் வந்து குவிய வேண்டும் என்று ஏங்குவதே பாவம். பலருடைய பணம் தகாத வழியில் நமக்கு வந்து சேருவது நல்லதா? அது தன்னலம் அல்லவா என்றேன். தன்னலம் இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாது என்றான். உண்மைத்தான். மற்றவர்களை கெடுத்துத்தான் வாழ வேண்டும் என்பது தான் கெட்ட தன்னலம். மற்றவர்களும் வாழ தானும் வாழ வேண்டும் என்பது நல்ல தன்னலம். தனக்கு மட்டும் நல்ல காலம் வர வேண்டும் என்பது கெட்டது. நாட்டுக்கே நல்ல காலம் வந்தால் தனக்கும் நல்ல காலம் வரும் என்பது நல்லது. அதனால் மூட நம்பிக்கைகளை நான் வெறுக்கிறேன். அவைகள் அறிவுக்கும் பொருந்தவில்லை, தன்னலத்தையும் வளர்க்கின்றன. மாலன் பேசாமல் இருந்தான். மறுபடியும் குறிப்பு புத்தகங்களை புரட்டி பார்த்தபடி இருந்து எழுந்து சென்றான். சந்திரன் ஒரு வகையில் கேட்டான். மாலன் மற்றொரு வகையில் குறுக்கு வழிகள் நாடி
தவறான பாதையில் போவதால் கெடுவானோ என்று அவனை பற்றியும் அன்று கவலைப்பட்டேன். சூரியன் உலகம் சுற்றுவது முதல் அணுக்களின் சுழற்சி வரையில் பல துறையிலும் விஞ்ஞான அறிவு பெற்று வளரும் கல்லூரி மாணவர்களின் மனப்பான்மையே இப்படி இருந்தால் உலகம் எப்படி முன்னேற முடியும் என்று எண்ணி சோர்ந்தேன். இமாவதியிடமிருந்து ஏதாவது கடிதம் வருமா என்று நாள்தோறும் எதிர்பார்த்து வந்தேன். ஒரு நாள் எதிர்பார்த்தபடியே கடிதம் வந்தது. தான் ஊருக்கு வந்திருப்பதாகவும் பேச விரும்புவதாகவும் குறிப்பிட்டு வீட்டுக்கு வருமாறு அழைத்திருந்தாள். மறுநாள் சனிக்கிழமையாக இருந்தது. மாலனிடம் உண்மையை சொல்லிவிட்டு ராயப்பேட்டைக்கு சென்றேன். அவள் என்னை எதிர்பார்த்திருந்தாள். கதவை தட்டியவுடன் திறந்து பார்த்து, வாங்க, வருவீர்கள் என்று எதிர்பார்த்திருந்தேன் என்று வரவேற்றாள். முந்தைய ஆண்டில் தேர்வுக்கு முன் அவளை கண்ட பிறகு இப்போது 5 மாதம் கழித்து கண்டேன். முன்னை விட அவளுடைய முகத்தின் பொலிவும் மினுமினுப்பும் மிகுதியாக இருந்தன. ஆனால் முன் இருந்த துடிதுடிப்பு சிறிது குறைந்தாற்போல் தோன்றியது. தோற்றம் முன்னை விட எளிமையாக இருந்ததை உணர்ந்தேன். சிறு நீல நிற வாயில் சேலையும் அதே துணியில் தைத்த சோலியும் அணிந்து எளிமையாக தோன்றினாள். அந்த எளிமை காண்பதற்கு அழகாகவும் தூய்மையாகவும் இருந்தது. காதில் பழைய தோடும் கழுத்தில் ஒரு மெல்லிய சங்கிலியும் அணிந்திருந்தாள். கையில் 2 பொன் வளையல்கள் இருந்தன. கை கடிகாரம் இல்லை. திருமணமாகி இல்வாழ்க்கை தொடங்கிய பிறகு சில பெண்களுக்கு ஆடம்பர வேட்கை குறைகிறது என்றும், சிலருக்கு குழந்தைகள் பிறந்த பிறகே ஆடம்பர வேட்கை குறைகிறது என்றும், இன்னும் சிலருக்கு தம் வயிற்றில் பிறந்த பெண்ணுக்கு திருமணம் ஆன பிறகே ஆடம்பரம் குறைகிறது என்றும், வேறு சிலருக்கு சாகும் வரையில் அந்த வேட்கை தீர்வதில்லை என்றும் ஒரு நூலில் படித்தது நினைவுக்கு வந்தது. இமாவதி முதல் வகுப்பு பெண் என்று உணர்ந்து மகிழ்ந்தேன். ஆடம்பரம் குறைந்ததும் அவளுடைய அழகு குறையவில்லை. நெற்றியில் சிறு திலகத்துடன் வாயில் புன்முறுவலுடன் அவள் என் எதிரே உட்கார்ந்தபோது அழகிய ஓவியம் போலவே விளங்கினாள். பேச உட்கார்ந்தவுடன், அவரை பற்றி இன்னும் ஒன்றும் தெரியவில்லையா என்று கேட்டாள். அவள் முகத்தில் கவலை இருந்தது. இன்னும் ஒன்றும் தெரியவில்லை. உங்களுக்காவது ஏதாவது கடிதம் வந்திருக்கும் என்று எண்ணினேன். உங்களுக்கும் ஒன்றும் எழுதவில்லையே என்றேன். அவரை பற்றி நினைவு அடிக்கடி வருகிறது. பழகாமலே இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அவருடைய பிரிவுக்கும் துன்பத்துக்கும் நான் காரணமாக இருந்தேன் என்பதை நினைத்து கொள்ளும் போதெல்லாம் என் மனம் வேதனைப்படுகிறது. என்ன செய்வது என்று முகம் கவிழ்ந்தாள். அவளுடைய உள்ளத்திலும் இன்னும் அந்த பழைய கலக்கம் இருந்தது வருதலை உணர்ந்தேன். இனிமேல் நாம் கவலைப்பட்டு பயனென்ன? மெல்ல மெல்ல மறக்க வேண்டியது தான் என்றேன். ஒரு நாள் கனவில் வந்தார். இதே வீட்டில்தான். அந்த நாற்காலியில் வந்து உட்கார்ந்திருந்தார். தலைகுனிந்தபடி இருந்தார். நான் வந்து பார்த்து கேட்டேன். வாய் திறக்காமல் தலைகுனிந்தபடி இருந்தார். இப்படி சொல்லாமல் எங்கே போனீர்கள் என்று கேட்டேன். ஓ என்று அலறினார். உடனே விழித்து கொண்டேன். அதன் பிறகு அன்று இரவெல்லாம் எனக்கு உறக்கம் வரவில்லை. சிறிது நேரம் அழுதேன். என் கணவர் விழித்து பார்த்து, ஏன் இன்னும் உறங்காமல் இருக்கிறாய் என்று கேட்டார். ஏதோ துன்பமான கனவு கண்டதாக சொல்லிவிட்டேன். என்ன கனவு என்று அவர் கேட்கவில்லையா? பகலெல்லாம் ஓயாமல் வேலை செய்கிறவர், படுத்தால் நன்றாக உறங்குவார். இப்படியெல்லாம் கேட்டு பழக நேரம் ஏது? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் ஓய்வு. அன்றைக்கும் எத்தனையோ நண்பர்கள், உறவினர்கள். அதன் பிறகும் அவர் என்னை கேட்கவில்லை. மறந்துவிட்டார். கேட்டிருந்தாலும் உண்மையை சொல்லி பயனில்லை. சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் அப்படி? அது உங்களுக்கு ஏன் தெரிய வேண்டும்? எங்கள் கல்லூரியின் உளநூல் ஆசிரியர் சொல்லி கொடுத்தது. ஆண்கள் எவ்வளவு தான் முற்போக்காக இருந்தாலும் சந்தேகப்படுவார்கள். ஆகையால் அவர்களின் எதிரில் அண்ணன் தம்பியுடன் எந்த ஆணுடனும் நெருங்கி பழகக்கூடாது, பழைய பழக்கங்களையும் சொல்லக்கூடாது என்று அறிவுரை கூறியிருந்தார். எனக்கு சிரிப்பு வந்தது. ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டாள். பெண்கள் மட்டும் சந்தேகமில்லாதவர்களா? தன் கணவர் இன்னொரு பெண்ணுடன் வேறு எந்த காரணத்திற்காக பழகினாலும் மனைவிக்கு சந்தேகம் ஏற்படாதா என்றேன். அதுவும் உண்மைதான் என்று அவளும் சிரித்தாள். உங்கள் உளநூல் ஆசிரியை திருமணம் ஆனவரா? ஆமாம், திருமணம் ஆகி கணவரோடு வாழாதவர், கணவனால் கைவிடப்பட்டவர். சரிதான். நம் சொந்த அனுபவம் போலும். தூய்மையான நல்ல வாழ்க்கை. ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இருக்கலாம். சிறிது நேரம் இருவரும் பேசாமல் இருந்தோம். உயிரோடு இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். அப்படி இருந்தால் யாருக்காவது ஒரு கடிதம் எழுதியிருக்க மாட்டாரா என்று மறுபடியும் அவளே அந்த பேச்சை தொடங்கினாள். ஏன் அப்படி சந்தேகப்படுகிறீர்கள்? செத்தவர்கள் கனவில் வருவதாக சொல்வார்கள். அன்று இரவு அவர் கனவில் வந்தபோது அவர் இறந்து போயிருப்பார் என்று எண்ணினேன். அதனால்தான் துயரம் தாங்காமல் அப்படி அழுதேன். உயிரோடு இருப்பவர்கள் கனவில் வருவதில்லையா? வருகிறார்கள், உண்மைத்தான். ஆனால் துயரப்படும் போது இந்த ஆராய்ச்சியெல்லாம் நினைவுக்கு வருவதில்லை. மனம் மெலிவாக இருக்கும்போது அறிவு துணைக்கு வருவதே இல்லை அல்லவா?
அது போகட்டும், அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நல்லவன் என்று தான் நினைக்கின்றேன். கொஞ்சம் மன உறுதி இருந்திருந்தால் இப்படி போயிருக்க மாட்டான், உயிரோடு இருப்பார் என்று எண்ணுகிறீர்களா? ஆமாம். அப்படியானால் ஏன் யாருக்கும் கடிதம் எழுதவில்லை? அவனுடைய இயற்கை அது. வாலாசாவில் இருந்தபோது என்னோடு எவ்வளவு நெருங்கி பழகினான் தெரியுமா? இரவும் பகலும் பிரியாமல் பழகினோம். அப்படிப்பட்டவன் சென்னைக்கு வந்த பிறகு சரியாக பழகவே இல்லையே. மனதில் ஏதாவது மாறுதல் ஏற்பட்டால் உடனே பழக்கத்தையே மாற்றிக்கொண்டு வேறு ஆள் போல் மாறிவிடுகிறான். இப்போதும் அப்படித்தான் செய்தான். பொறுத்து பார்ப்போம், இனிமேலாவது ஒரு கடிதம் எழுதுவான் என்று நம்புகிறேன். அப்படியானால் அவர் உயிரோடு இருப்பார் என்று சொல்கிறீர்கள் என்று மறுபடியும் கவலையோடு கேட்டாள். அப்படி சந்தேகமாக எண்ணவே வேண்டாம். ஏன் சந்தேகப்பட வேண்டும் என்றேன். அதன் பிறகு அமைதியாக இருந்தாள். பேச்சை மாற்றுவதற்காக அவளுடைய கணவரின் தொழில், வாழ்க்கை, வருவாய் முதலியன பற்றி கேட்டேன். அக்கறை இல்லாதவள் போல் அவற்றிற்கு மறுமொழி அளித்தாள். பிறகு மறுபடியும் சந்திரனை பற்றிய பேச்சை தொடர்ந்து, நான் அவரோடு பழகியது தவறு என்றோ அவரை ஏமாற்றிவிட்டேன் என்றோ நீங்கள் கருதுகிறீர்களா என்று கேட்டாள். ஏன் அதை பற்றி திரும்ப திரும்ப எண்ணி கலங்குகிறீர்கள்? நான் அன்றைக்கு சொன்னேனே, நீங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை, அவன் அவனுடைய அறியாமையால் அப்படி எண்ணிவிட்டான் என்று சொன்னேனே. இனிமேல் அதை பற்றி எண்ணவே வேண்டாம், விட்டுவிடுங்கள் என்றேன். பிறகு இமாவதியின் தாய் வந்து சிறிது நேரம் பேசிவிட்டு எழுந்து சென்றார். அவர் தம்முடைய பேச்சுக்கு இடையே, இந்த காலத்து பிள்ளைகளே இப்படித்தான், ஒன்றும் இல்லாமலே காதல் காதல் என்று எண்ணிக்கொண்டு வீணாக மயங்கி போகிறார்கள் என்றார். எனக்கு அந்த சொல் ஒரு புது குண்டு போல் இருந்தது. அவர் போன பிறகு சந்திரனுடைய பண்பை பற்றி இமாவதி என்ன எண்ணுகிறாள் என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன். சந்திரனுடைய மனதை பற்றி நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்? அவன் காதலை பற்றி ஏதாவது சொன்னது உண்டா என்றேன். என்னிடத்தில் அப்படி அவர் ஒரு நாளும் சொன்னதே இல்லை. சொல்லியிருந்தால் ஒன்று நானாவது விலகியிருப்பேன், அல்லது இந்த திருமணமாவது நடந்திருக்காது. அப்படி ஒன்றும் சொன்னதே இல்லை என்றாள். மற்ற பெண்களை பற்றியாவது அவன் உங்களிடத்தில் ஏதாவது சொன்னது உண்டா? அவர் இந்த பேச்சையே பேசுவதில்லை. பாடங்களை பற்றி பேசுவார், பொது அறிவு பேசுவார், அரசியல் பேசுவார், சமயம் பற்றி பேசுவார், குடும்பத்தாரை பற்றி பேசுவார். ஆனால் பெண்களை பற்றியோ காதலர்களின் போக்கை பற்றியோ பேசுவதில்லை. ஆனால் என்று சிறிது நிறுத்தினாள். ஏன் தயங்குகிறீர்கள்? சொல்லக்கூடாதா? அப்படி ஒன்றுமில்லை. உங்களுக்கு அதனால் ஏதாவது வருத்தம் ஏற்படுமோ என்று தான் தயங்குகிறேன். என்னை பற்றி ஏதாவது சொன்னானா? இல்லை, உங்களுக்கு வேண்டியவரான ஒரு அம்மாவை பற்றி. இருந்தால் என்ன, சொல்லுங்கள். அப்படி யாரும் இல்லையே. உங்கள் ஊரில், உங்கள் வீட்டு பக்கத்தில். சிறிது நேரம் எண்ணி பார்த்தேன். யாரும் நினைவுக்கு வரவில்லை. பெயர் என்றேன். பெயர் நினைவுக்கு வரவில்லை. சந்திரன் சொன்னது நன்றாக நினைவு இருக்கிறது. உங்களை சின்ன வயதிலிருந்து அன்பாக எடுத்து வளர்த்தாலாம். விதவையாம். ஆமாம், பாக்கிய அம்மையார், 3ஆம் வீடு. அந்த அம்மாவை பற்றித்தான் ஒரு நாள் என்னிடம் பேசினார். கடற்கரையில் நானும் அவரும் மட்டும் உட்கார்ந்திருந்த போது பேசினார். அந்த பேச்சு ஒன்று தான் நினைவுக்கு வருகிறது. நல்ல உத்தமி ஆயிற்றே என்று சொன்னான். பெண்களின் மனதையே அளந்து காண முடியாது என்றார். நம்ப முடியாது என்றார். அப்படி சொல்ல காரணம் என்ன என்று கேட்டேன். அப்போது தான் அந்த அம்மாவை பற்றி சொன்னார். நல்ல அழகும் அறிவும் உள்ளவளாம். இளமையிலேயே கணவனை இழந்தவளாம். சந்திரனோடு அன்பாக பழகினாராம். அவரும் அவளோடு தாயோடு பழகுவது போல் பழகினாலாம். கடைசியில் மனதில் வேறு ஆசை தோன்றியதாக அறிந்து கொண்டாராம். உடனே அங்கே போகாமல் விலகிவிட்டாராம். பழக்கத்தையே குறைத்து கொண்டாராம். அதை கேட்டதும் எனக்கு திடுக்கிட்டது. என் உள்ளத்திற்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. பெருமூச்சு விட்டேன். ஒன்றும் பேச வாய் வரவில்லை. நான் இதை உங்களிடம் சொல்லியிருக்கக்கூடாது, தவறு செய்துவிட்டேன். உங்கள் மனம் வருந்துவது தெரிகிறது என்றாள் இமாவதி. எனக்கு ஒன்றும் வருத்தமில்லை. அந்த அம்மா எனக்கு உறவு அல்ல, ஆனால் மிக மிக வேண்டியவர். குழந்தையாக இருந்தபோது முதல் என்னிடம் அன்பு காட்டியவர். ஆனால் அவன் சொன்னது நம்ப முடியாதது. பொய். வேறு ஏதாவது சொன்னானா? வேறு ஒன்றும் சொல்லவில்லை. அதை பற்றி நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்? எனக்கு எப்படி உண்மை தெரியும்? அதை கேட்ட பிறகு சந்திரன் செய்தது சரி, அப்படி விலகுவது தான் நல்லது என்று தோன்றியது. அவர் செய்தது சரி என்று அவரிடமே சொன்னேன். என் மனதுக்குள் அவருடைய பண்பை பாராட்டினேன். ஆண்கள் இப்படித்தான் ஒழுக்கத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினேன். அதை மறுத்திட வேண்டும் என்று என் மனம் தூண்டியது. சந்திரன் சொன்னதை நம்ப வேண்டாம். உங்களிடம் பழகிய போதுதான் தவறாக எண்ணினான் என்றும்
இதுதான் முதல் தவறு என்றும் இதுவரையில் கருதி வந்தேன். இது இரண்டாவது தவறு. இதற்கு முன்னமே பாக்கியம் அம்மையாரின் அன்பையும் அவன் இப்படியே தவறாக எண்ணிவிட்டான். அப்போதே முதல் தவறு செய்தான் என்று இப்போது தெரிந்து கொண்டேன். அவனுடைய மனதிலேயே ஒரு வகை கோளாறு இருக்கிறது. அதனால்தான் தாய் போல் பழகினாலும் தவறாக எண்ணுகிறான், தங்கை போல் பழகினாலும் தவறாக எண்ணுகிறான் என்று சிறிது கடுமை கலந்த குரலில் சொன்னேன். என்ன இப்படி கடுமையாக பேசுகிறீர்கள் என்று திகைப்போடு பார்த்தாள் இமாவதி. ஆமாம், பெண்களின் மனதை அளந்து காண முடியாது என்றான். பொதுவாக நல்ல மனதையே காண முடியாதவன் அவன். அதனால்தான் அப்படி தடுமாறினான் என்றேன். சந்திரனை அவ்வளவு அறிவில்லாதவராகவோ கெட்டவராகவோ என்னால் கருத முடியாது. நீங்கள் ஏனோ இப்படி எண்ணுகிறீர்கள் என்றாள். என் கடுமையும் வேகமும் மெல்ல தணிந்தன. பாக்கிய அம்மையாரின் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரிந்தவற்றை எல்லாம் சொன்னேன். பிறகு வேறு பேச்சு பேசிவிட்டு விடை பெற்றேன். விடை பெறும் முன்பு பொதுவாக பார்த்தால் சந்திரன் எதையும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிட்டு பிறகு அந்த முடிவுகளால் அல்லல் படுகிறான் என்று தெரிகிறது என்று என் கருத்தை சொல்லிவிட்டு வந்தேன். திரும்பி வந்தபோது மாலன் விரிவாக கேட்பான் என்று எதிர்பார்த்தேன். பழைய கதையை பழையபடியே பேசியிருப்பீர்கள். சந்திரனை பற்றி புதிதாக ஒன்றும் தெரியவில்லையே. வீணான முயற்சி. உனக்கு ஏதோ பொழுதுபோக்கு, போகட்டும் என்று சொல்லி என் பேச்சுக்கு இடம் தராமலே முடித்தான். அத்தியாயம் 17. அடுத்த மார்கழி விடுமுறையில் ஊருக்கு சென்றபோது பாக்கிய அம்மையார் வீட்டுக்கு வந்து என்னை பற்றியும் சந்திரனை பற்றியும் கேட்டார். அவருடைய முகத்தில் முன்போல் மகிழ்ச்சியும் ஊக்கமும் காணப்படவில்லை. கவலையும் சோர்வும் காணப்பட்டன. அவரை பார்த்தவுடன் இமாவதி சொன்னது நினைவுக்கு வந்து என் உள்ளத்தை வருத்தியது. எந்த பெண்ணையும் வயதில் பெரியவள் சின்னவள் என்று இல்லாமல் தன்மேல் ஆசை கொண்டதாக எண்ணி யாரையும் இப்படி பழித்துற்றுவது சந்திரனுடைய தீய குணம் என்று அவன் மேல் வெறுப்பு தோன்றியது. பாக்கியம் வீட்டை விட்டு சென்ற பின் அந்த குடும்பத்தில் அவருடைய தம்பி மனைவிக்கும் அவருக்கும் கசப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தம்பி அக்காவிடம் அன்பு இல்லாதவனாய் மனைவியின் சொல்லை கேட்டு நடப்பதாகவும் அம்மா சொன்னார். அதனால் பாக்கியம் முன்போல் ஊக்கமாக இல்லை என்றும் மனதில் எந்நேரமும் வருந்து கொண்டே இருக்கிறார் என்றும் சொன்னார். கேட்டதும் எனக்கு இரக்கம் மிகுந்தது. ஊமை போல் வாய் திறக்காமல் இருப்பவர்களை எப்போதும் நம்பக்கூடாது அம்மா. எப்படி இருந்த அந்த தம்பி எப்படி ஆய்விட்டார் பார்த்தீர்களா? கடைசியில் தம்பிக்கு பெண் பார்த்து திருமணம் செய்து குடும்பம் ஆக்கி வைத்த அக்காவுக்கே துன்பமாக முடிந்ததே என்று அம்மாவிடம் சொல்லி வருந்தினேன். என்ன செய்வது? காலமே இப்படித்தான் மாறி வருகிறது. பாக்கியம் நல்ல பெண். இருக்கும் இடம் தெரியாமல் அடங்கி ஒடுங்கி வேலை செய்கிறாள். அவளுக்கு வேறு ஒரு திக்கும் இல்லை. அவளுடைய ஒரு வயிற்று சோற்றுக்காக நேற்று வந்த ஒரு பெண்ணிடம் சிறுமைப்படுகிறாள் என்று அம்மா சொன்னபோது என் உள்ளம் உருகியது. நிலைமை அவ்வளவு வேகமாக மாறிவிடும் என்று நான் எண்ணவில்லை. முடிவு தேர்வுக்கு நன்றாக படித்து எழுதிவிட்டு சித்திரை மாதத்தில் ஊருக்கு திரும்பிய போது பாக்கியத்தின் தம்பி தன் மனைவியுடன் தனியே சென்று தனி குடும்பம் நடத்தும் செய்தியை கேள்விப்பட்டேன். ஒரு வகையில் அதுவும் நல்லதே என்றும் ஆறுதல் அடைந்தேன். நன்றி கெட்ட தம்பியையும் தம்பியின் மனைவியும் வீட்டில் வைத்துக்கொண்டு துன்பப்படுவதை விட தந்தைக்கு சமைத்து போட்டுக்கொண்டு தனியே வாழ்வதே நல்லது என்று எண்ணினேன். பாக்கியத்தின் வீட்டுக்கு நான் சென்றவுடன் அவர் இதை பற்றி என்னிடம் குறிப்பிட்டு, அப்பாவுக்கு மட்டும் மனதில் கவலை. என்ன செய்வது? ஒரே மகன் இப்படி கைவிட்டுட்டானே என்று நொந்து கொள்கிறார் என்று சொன்னார். தனித்தனியே பிரிந்து வாழ்வதே இந்த காலத்தில் ஒரு வகையில் நல்லது என்று ஆறுதல் மொழியாக கூறினேன். மற்றொரு நாள் அவர்கள் வீட்டில் அந்த அம்மையாருடன் நான் பேசிக்கொண்டிருந்த போது எதிர்பாரா வகையில் என் திருமணத்தை பற்றியே பேசத் தொடங்கினார். இந்த பங்குனி விழாவிற்கு வேலூரில் இருந்து அத்தையும் அத்தையின் பெண்ணும் வந்திருந்தார்கள், தெரியுமா என்றார் பாக்கியா அம்மையார். தெரியாதேக்கா, அம்மாவும் சொல்லவில்லையே என்றேன். அந்த பெண் உன்னைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக சொல்கிறாள். என் திருமணத்திற்கு இப்போது என்ன அவசரம்? இன்னும் குறைந்தது 2 ஆண்டுகளாவது படிக்க வேண்டும். படித்து முடித்த பிறகு ஒரு வேலைக்கு போய் அமர வேண்டும். எல்லாம் தானாக நடக்கும். அத்தையும் உனக்கே பெண்ணை கொடுப்பதாக இருக்கிறார். அப்பாவும் அப்படி சொல்வதாக தெரிகிறது. அம்மா மட்டும் வாய் திறக்கவில்லை. உன் விருப்பம் போல் நடக்கட்டும் என்றார். எல்லாம் பிறகு பார்க்கலாம். இப்போது ஒன்றும் அவசரமில்லை அக்கா. நானாக கேட்கிறேன் தம்பி. உன் நன்மைக்காக நான் சொல்கிறேன். கயற்கண்ணி கொஞ்சம் துடுக்காக பேசுவாள், அவ்வளவுதான். மற்றபடி பொறுப்பான பெண். குடும்பத்தை நன்றாக கவனித்து கொள்வாள். பாசம் உள்ளவள், பண்பு உள்ளவள்.
அவளை மணந்து கொண்டால் என்ன என்றார். பொறுத்து பார்க்கலாம் அக்கா. இப்போது ஏன் அந்த பேச்சு? என் தம்பிக்கு இப்போது புது இடத்தில் பெண் பார்த்து என்ன கண்டோம்? குடும்பம் 2 ஆச்சு. அதற்காகத்தான் பயப்படுகிறேன், வேறொன்றும் இல்லை. கயிற்கண்ணியாக இருந்தால் சின்ன வயது முதல் பழகிய பெண், குணம் குற்றம் எல்லாம் தெரியும், கொண்டு திருத்தி போகலாம். அதற்காகத்தான் சொன்னேன். பாக்கியம் இவ்வாறே சொன்னதை கேட்ட பிறகு என் மனம் பெருங்காஞ்சியில் இருந்த கற்பகத்தை, சந்திரனுடைய தங்கையை பற்றி அடிக்கடி எண்ணியது. தேர்வு எழுதி முடித்துவிட்டு கவலை துறந்திருந்த என் மனதில் இந்த எண்ணத்தை அந்த அம்மையார் வளர்த்து விட்டார். பெருங்காஞ்சிக்கு போய் கற்பகத்தை பார்த்துவிட்டு வர வேண்டும் என்றும் ஆவல் கொண்டேன். 2 முறை போய் வரவும் முனைந்தேன். ஆனால் என்னவோ ஒரு வகை சோர்வு தடுத்து விட்டது. அப்பாவும் அம்மாவும் ஒரு நாள் என்னிடம் பேசி கொண்டிருந்த போது வேலூருக்கு அத்தை வீட்டுக்கு ஒரு முறை போய் வருமாறு சொன்னார்கள். பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்து விட்டேன். மற்றொரு நாள் அப்பா மட்டும் சொன்னார். இன்னும் சில வாரம் கழித்து போவதாக சொல்லிவிட்டேன். எங்கும் போக மனம் இல்லாமல் தேர்வு முடிவை எதிர்பார்த்தபடி விடுமுறையை கழித்தேன். தேர்வின் முடிவு வந்தது. மாலனும் நானும் 2ஆம் வகுப்பில் தேறியிருந்தோம். மகிழ்ச்சியோடு அவனுக்கு கடிதம் எழுதினேன். BA வகுப்பில் சேர முடிவு செய்திருப்பதாக அவன் எழுதினான். நானும் தந்தையிடம் சொல்லி அவ்வாறே முடிவு செய்து அதற்கு உரிய விண்ணப்பங்களை அனுப்பிவிட்டேன். இந்நிலையில் தங்கை மணிமேகலை கடும் காய்ச்சலால் படுக்கையுற்று வருந்தினாள். காய்ச்சல் 2 வாரம் மிக கடுமையாக இருந்தது. இரவும் பகலும் அம்மா அவளுடன் பக்கத்திலேயே இருந்து காத்து வந்தார். பாக்கியம் தந்தையாருக்கு உணவு சமைத்து இட்ட நேரம் போக மீதி நேரமெல்லாம் தங்கையின் பக்கத்திலேயே இருந்து வேண்டிய உதவிகள் செய்தார். காய்ச்சல் தன்னை மறந்து வாய் பிதற்றும் நிலை வரையில் சென்றது. தங்கை அப்போது அம்மா, அக்கா என்ற சொற்கள் அடிக்கடி சொல்ல கேட்டேன். தாய்க்கு அடுத்தபடியாக கருதத்தக்க அளவில் பாக்கியம் என் தங்கையின் உள்ளத்தை அன்பால் பிணைத்திருந்தார். வாய் பிதற்றும் நிலை மாறி தன் உணர்வு வந்த பிறகு ஒரு நாள் மாலையில் பாக்கியத்தின் வீட்டில் அலறல் கேட்டது. பாக்கியத்தின் தந்தை மாரடைப்பால் இறந்து விட்டதாக செய்தி வந்து அம்மா ஓடினார். நானும் ஓடினேன். அம்மா, நடுத்தெருவில் விட்டுவிட்டாரே தம்பி, அப்பா என்னை இப்படி விட்டுவிட்டு போய்விட்டாரே என்று பாக்கியம் கதறினார். பக்கத்தில் நின்ற என் கால்களை கட்டிக்கொண்டு கதறி அழுதார். நான் அந்த அம்மையாரின் கைகளை பற்றி கொண்டு அழுதேன். பட்ட காலிலேயே படுவது போல் துன்பம் அடுத்தடுத்து வந்து கெட்ட குடியையே கெடுப்பதை எண்ணி கலங்கினேன். தந்தையின் பிரிவை விட கொடுமையாக இருந்தது தம்பியின் புறக்கணிப்பு. தந்தையின் மரணத்தின் போதும் அந்த ஆளின் நெஞ்சம் நெகிழ்ந்ததாக தெரியவில்லை. அயலார் வருவது போல் வந்தார். அன்பு இல்லாமல் சடங்குகளை செய்தார். கடமைக்காக ஊருக்கு அஞ்சி நெருப்பு சட்டியை தூக்கிச் சென்றார். அடுத்த 3ஆம் நாளே அந்த ஆள் வீட்டு வாயிலை நெருங்காமல் நின்றுவிட்டார். சடங்குக்காக வந்தவர் சடங்கு முடிந்ததும் நின்று விட்டார். பாக்கிய அம்மையாரின் கண்ணீரும் கம்பளையும் நிற்கவில்லை. என் தாயின் மனம் ஆறுதல் பெறவில்லை. சொந்த மகளிடம் பரிவு காட்டுவது போல் பாக்கியத்திடம் பரிவு காட்டினார். அடிக்கடி சென்று கண்ணீரை துடைத்தார். மறுநாள் நான் கல்லூரியில் சேர்வதற்காக சென்னைக்கு புறப்பட வேண்டியிருந்தது. அம்மா என்னை பார்த்து, பாக்கியத்திடம் போய் சொல்லிவிட்டு போப்பா, நாங்கள் இருக்கிறோம், பார்த்து கொள்வோம் என்று தேற்றுதல் சொல்லிவிட்டு போ. திக்கற்று நிற்கிறாள். பாசமெல்லாம் உன்னிடத்தில்தான், உடன் பிறக்காத குறைத்தான் என்றார். அம்மாவின் கனிந்த சொற்களை கேட்டதும் என் உள்ளம் கரைந்தது. பாக்கியத்தை தேற்றி வரச் சென்ற நான் அவருடைய கண்ணீரை கண்டதும் விம்மி விம்மி அழுதுவிட்டு வந்தேன். அன்பு நிறைந்த நெஞ்சிற்கு அணை கட்ட முடியவில்லை. அத்தியாயம் 18.